விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் மதுரையில இருந்து ஒரு பெரிய என்ட்ரி இல்ல சார். விஜயகாந்த் சார் விட்ட இடத்தை அவன் இன்னும் திருந்தல மாமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். இன்னைக்கு திவாகரை வச்சு வெளுக்கு போறோம். ஏன்னா அந்த பயபுள்ள ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. அதை நீங்க கேட்டு கீழே கமெண்ட்ல என்னென்ன சொல்ல போறீங்கன்றது நானும் பார்க்க போறேன். ஏன்னா அவன் பேசிக்கிற பேச்செல்லாம் பார்த்துட்டு இன்னும் திருந்தலையா, இப்படிதான் இருப்பியாடா அப்படிதான் தோணுச்சு. ஸோ அது என்ன இன்டர்வியூ, அதை பத்தி நம்ம பார்த்தலாம். ஸோ அதை பார்த்து ரியாக்ஷன் வீடியோன்னு கூட சொல்லிக்கலாம், இல்லைன்னா என்ன வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம அவருடைய இன்டர்வியூ தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ மாதிரி பார்க்க போறோம். சரி, பார்த்தலாமா சார்? மதுரையில இருந்து விஜயகாந்த் சார் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தார். விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் மதுரையில இருந்து ஒரு பெரிய என்ட்ரி இல்ல சார். விஜயகாந்த் சார் விட்ட இடத்தை நிரப்புறதுக்கே வாட்டர்மெலன் ஸ்டார் வந்திருக்கு சார். அவர் வந்து போனதுக்கு அப்புறம் இங்க ஒரு பெரிய கேப் இருக்கான். அதை ஃபில் பண்றதுக்கு தான் இப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ள வந்திருக்காராம். பாருங்க, இவர் வந்து ஃபில் பண்றாராம். விஜயகாந்த் சார் பண்ணார்னா அந்த அளவுக்கு பண்ணுவாராம். ஏன் இவரே கூட அடுத்து வந்து நடிகர் சங்க தலைவராக கூட ஆயிடுவாராம். இதெல்லாம் கேட்க வந்துட்டு எப்படிடா உடனெல்லாம் இப்படி பேச முடியுது? உண்மையிலே நீ தெளிவாக பேசுறியா இல்லை தெளிவில்லாம தான் பேசுறியா அப்படின்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் ஏகப்பட்ட சம்பவம் இருக்குது. மாதிரி அமைப்புல பெண் உங்களுக்கு அமையணும்னு நீங்க நினைக்கிறீங்க? திரிஷா மேடம் மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சா நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை சார். மக்களே, ஒரு அளவை தாண்டி போயிட்டான், அளவே தாண்டிட்டான். இவனை இதுக்கு மேலே மன்னிப்பு கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எப்படிங்க உங்களுக்கு மனைவி வேணும் அப்படின்னு கேட்டால் திரிஷா மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்குறாங்க. டேய், யாராடி திரிஷா மாதிரி பொண்ணுன்னு கேட்குற? அதோட பரவாயில்லைங்க, அடுத்து வேற டாபிக் எல்லாம் பேசுகிறோம். அதெல்லாம் கேட்டால் ஷாக் ஆகிட்டேன். இவ்வளோ கொஞ்சம் நேரம் பயந்துரு வச்சு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நானே டிவி உடச்சிருப்பேன். நீங்களே இதை பார்க்குறவங்க போனுங்க, இன்னும் உடச்சிடாதுங்க. நல்லா ஃபண்டாக போகுதுங்கண்ணா. பயப்பட இவனை தேடி கண்டுபிடிச்சி போடுறாங்க போல இந்த இன்டர்வியூ எல்லாம். நான் அவங்கள விட சின்ன பையன். ஏங்க, இவன் திரிஷாவோட சின்ன பையன் சொல்லுங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இவன் என்ன பிக் பாஸ் உள்ளே போயிட்டு வெளில வந்தப்போ கூட நான் ரொம்ப சின்ன பையன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சுற்றிக்கிறான். எனக்கு என்னமோ இவன் ஆளை பார்த்தா சின்ன பையன் மாதிரியே தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? கீழே கரெக்டாக கமெண்ட் பண்ணி விடுங்க. இவனோட வயசு என்னன்னு நம்மளுக்கு தெரியல. கேட்டால் 89 88 சொல்லி ஏமாத்திக்கிறாங்க. உண்மையான வயசு யாருக்கா தெரிஞ்சதா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த ரோஜா புல்லருக்கு முள்ளனா குத்தி 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 ரத்தா 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 ரத்தா. இது சிம்பு சொல்றாரு. அதானே? ஐயோ பைத்தியம் ஏடா நடிக்க சொன்னா பைத்தியம். இந்த மாதிரி பண்ணிக்கிறல. இதெல்லாம் பார்த்தா எப்படி இவனை நடிகர்னு யாரோ இவன் மைண்டுக்குள்ள போயிட்டு இதை சொல்லியிருக்காங்க. நீ ஒரு நடிகன்டா. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அது இருந்தாலும் எப்படி புரிஞ்சா தெரியல. இவன் ஒரு நடிகனும் மாட்டேங்க, நடிக்க பைத்தியம் வந்தாங்க. அதாவது நடிச்சு பைத்தியம் இல்லை, நடிக்கிறதுக்கே பைத்தியம் தான் அவன் சார். மதுரையில இருந்து விஜயகாந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தார். ஓகேங்களா? அவர் மாதிரி மக்களுக்கு உணவு சாப்பாடு போடுறது முடியாது சார். மதுரையிலேருந்து வந்து விஜயகாந்த் பண்ணார்னா அவர் ஏகப்பட்ட கஷ்டங்களை பற்றி அவரை வந்து கருப்பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவாகவே ஒத்துக்கலையா. அதுக்கப்புறம் வந்து அவர் கஷ்டப்பட்டு ஒரு சில படமெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் ஹீரோவாகி ஹீரோ மெட்டீரியலாக மாறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஹீரோவாக படம் எடுக்கிறதுக்கோ படம் நடிக்கிறதுக்கும். இந்த பைப்பில் நேராக வந்து விஜயகாந்த் சார் வந்துட்டாரு. நானும் மதுரையிலேருந்து வந்துக்கிறேன், நானும் வந்து நடிச்சிருவேன், அவரை பேர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி சுற்றிக்குது. ஏங்க, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு படமெல்லாம் நடிச்சாரு. அவர் ஏகப்பட்ட இடத்துல சொல்லிக்கிறேன், நான் கருப்பாக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஏகப்பட்ட இடத்துல வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஹீரோவே நடிச்சேன் அப்படின்ட்டு. இந்த பைப்பில் மதுரையிலேருந்து நான் டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன், நான் கண்டிப்பாக நடிச்சிருவேன், அவரை மாரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி சுற்றிக்குது. ஷூட்டிங்கில் வந்து எல்லாருக்கும் சமமான சாப்பாடு, சமபந்தி. ஆக்சுவலாக அது மதுரையோட பழக்கம். இன்னொரு விஷயமே சொல்றாங்க, மதுரையிலேருந்து வந்தவங்க வந்து அந்த சாப்பாடு அப்படியே போடுவாங்க சமபந்தி அப்படின்றாரு. அது எனக்கு ஒன்றும் புரியல. மதுரையிலேருந்து வந்து அப்படி சாப்பாடு போட்டது கிடையாது. விஜயகாந்த் மட்டும் தான் இதை பண்ணாரு. ஏன்னா சினிமாவில் வந்து இந்த மாதிரி சாப்பாடு போடுற பழக்கமே கிடையாது. வெறும் ஹீரோயினுக்கு மட்டும் தான் சாப்பாடு வந்து வைப்பாங்களாம், சாப்பாடு வந்து போடுவாங்களாம். மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து அவங்கவுங்க சாப்பாடு சாப்பிட்டுதோ இல்லை எங்கேயாவது யாரா போய் சாப்பிட்டு வரதோ தான். விஜயகாந்த் மட்டும்தான் என் படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ ஒரு சின்ன டெக்னீஷியன் கூட சாப்பிடாம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேருக்கு சாப்பாடு போட்டுருக்காரு. அது அவரோட முடிவு. ஆனால் இந்த பைப்பில் பாருங்க, மதுரையிலேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து சாப்பாடு போட்டுக்கிறாங்க. ஏன் மதுரையிலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்துக்கிறாங்க சினிமாக்கு. யாரா வந்து சாப்பாடு போட்டு சொல்லுங்க. இந்த பைப்பில் இதை சொல்லி போய் ஏமாத்திக்குது. மதுரையிலேருந்து வந்தாவே சோறு போட்டுக்கிறாங்கட்டு. மதுரையில் குறை சொல்ல, மதுரையிலேருந்து வந்தவங்க எல்லாருமே சோறு போட்டுக்கிறாங்கன்னு சொல்லுது. மதுரையிலேருந்து வந்தவங்க ஏகப்பட்ட பேர் சினிமா இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சோறு போட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. அந்த விஜயகாந்த் சார் விட்ட இடத்தை நிரப்புறதுக்கே வாட்டர்மெலன் ஸ்டார் வந்திருக்கு சார். இவனோட லெவலு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுங்க. விஜயகாந்த் சார் விட்ட அந்த இதை வந்து இவரு வந்து ஃபில் பண்ண போறாரா? விஜயகாந்த் சார் எங்கே விட்டு போனாருன்னு தெரியல. இதை வந்து பைத்தியம் எங்கே ஃபில் பண்ண போறீங்க. அவர் படத்துலேருந்து வந்து அவர் நான் நடிச்சது போதுட்டு தான் அவர் சினிமாக்கே போனார். அவர் ஒன்று நான் படம் எனக்கு யாரும் தரமாட்டாங்கன்னா போல. அதாவது அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணோம் அப்படின்றதுக்காக அவர் வந்து அரசியலுக்கு போனார். அவர் இன்னும் படத்துலேருந்து பாதியில் போன மாதிரி நான் வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுறேன் சொல்லி ஏமாத்திக்குது. சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்
இப்படின்னு வளர்த்த இடம் மதுரை. இவனுக்கு எப்படி எப்படி எல்லாம் பேச தெரியுது? இயல் இசை நாடகம் எல்லாமே வந்து மதுரையில இருந்தாங்க வந்து ஃப்ரெஷ்ஷா இப்ப மதுரையில இருந்து ஆளே வரலங்க, மதுரையில இருந்து நான் மட்டும் தான் வந்துக்கிறேன் அப்படின்றான். என்னடா டே, மதுரையில இருந்து நீ மட்டும் வந்துக்கிறியா? மதுரையில இருந்து ஏகப்பட்ட பேர் வந்துக்கிறாங்களா? விஜயகாந்த் சார் மாதிரி நீங்க பாத்துருக்கீங்களா? விஜயகாந்த் சார் மாதிரி ஓரளவு உடல் அமைப்பு, கொஞ்சம் ஆள் பாடியா தான் நான் இருப்பேன். பாக்குறவங்களாம் நிறைய பேர் விஜயகாந்த் சார் அந்த மாதிரி. அவனோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கறதுக்கு விஜயகாந்த் சார் இருக்காருல்ல, அதே மாதிரி இருக்கான அவனோட பாடி லாங்குவேஜ்லாம், அவன் நடக்கிறதெல்லாம் பார்த்து அவன் உடம்பெல்லாம் வந்து அப்படிதான் தான். உங்களுக்கெல்லாம் அப்படி தோணுதா? இவனை பார்த்தா எப்படி தோணுது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னால் சொல்ல முடியும், சொன்னால் ரொம்ப தப்பாக போயிருப்பேன் அப்படி தான் யோசிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற ஆளு விஜயகாந்தா கூட கம்பேரிசன் பண்ணிக்கின்னு நான் விஜயகாந்த் மாதிரியே பாடி லாங்குவேஜ் வச்சுக்கிறேன், அந்த மாதிரி தான் இருக்கேன். சரத்குமார் சார் மாதிரியே பாடி லாங்குவேஜ் வச்சிருக்கேன், பாடி எனக்கு அப்படி தான் இருக்கு, நான் பாருங்க அந்த மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திங்கன்னா இது கேட்கும் போது நம்மளுக்குலாம் டேய் ஏன்னா இது சொல்லக்கூடாது தோணுதுங்க. அதனால தான் வாய முடிக்கிறேன். இருந்து வந்து வெற்றிமாறன் சார் படத்துல வடசென்னை 2 எடுத்தாருன்னா நான் கண்டிப்பா அதுல முக்கிய பங்கு வகிப்பேன் சார். ஏன் நம்மள ஹீரோ வச்சு கூட பண்ணலாம், யாரு கண்டா. இன்னொரு விஷயம், அதாவது இன்னொரு இன்டர்வியூட பேசியிருக்காங்க, அது வேற லெவலுங்க. ஏன்னா வெற்றிமாறன் சார் படத்துல வந்து வடசென்னையில வந்து எனக்கு வந்து முக்கியமான கேரக்டர் கொடுங்க, ஏன் எனக்கு ஹீரோவை கொடுத்தா கூட பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன்டா. டேய் உன்னை ஃபர்ஸ்ட் நடிக்கிறதுக்கே கூப்பிடலாம், யாரும் அவனை ஹீரோவை கூட போறாங்க. இவங்க வந்து வடசென்னை படத்துல எனக்கு மெயின் கேரக்டர் கொடுத்தா கூட நான் நடிப்பேன். அதாவது என்னன்னா வெற்றிமாறன் சார் படத்துல வந்து நடிக்கிறது வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் வெற்றிமாறன் சார் படத்தை நடிக்கிறதுக்கு. ஆனா உன்னெல்லாம் அவர் கண்டிப்பா கூட முடியாது. அப்படி கூப்பிட்டு அவர் ஒரு படையத்தாருனா அந்த படம் இது இதோட மோசமா எங்கேயுமே போவாதுங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. இவனை வச்சு எப்படி படம், அதாவது ஹீரோவா எடுக்கலாம், நான் இவர் ஹீரோ மெட்டீரியல் சொல்லி சுத்திக்கிறான். அதாவது நீங்க சைடு ஆக்டர் எல்லாம் பண்ண மாட்டீங்க, ஒன்லி பண்ணா ஹீரோ மட்டும் தான் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. அவன் போயிட்டு வந்தேன் பிக் பாஸ்ல போய் ஒரு மெயின் கண்டென்ட்டா இருந்தோம். ஒன்னு நம்மளுக்கு பாசிட்டிவா தான் நம்மளுக்கு அலைகள் வந்துகிட்டு இருக்கு. ஏங்க இவன் பிக் பாஸ் போயிட்டு இவன் தான் வந்து அதாவது மெயின் கண்டென்ட்டே கொடுத்தா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு இவனை வச்சு ஓட்டம் ஓகே தான், ஆனா கண்டென்ட்டே இவன் தான் கொடுத்தேன்னு சொல்லிக்கிறான். ஊரு ஃபுல்லா இப்படிதான் சொல்லி சுத்திக்கிறான். பிக் பாஸே நான் தான் நடத்துற மாதிரி பேசிக்கிறான் எல்லாத்தையும். குழந்தைங்களை கேட்ச் பண்ணிட்டோம் சார், ஓகேங்களா? குழந்தைங்களை அதிகமா கேட்ச் பண்ணிட்டோம், கவர் பண்ணிட்டோம். என்னைக்கு குழந்தைங்களையும் குடும்ப ஆடியன்ஸையும் கேர்ள்ஸ் ஃபேன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. இவங்க வந்து எந்த குழந்தைக்கு பிடிக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த குழந்தைங்களாம் வந்து நான் வந்து குழந்தைங்களை பிடிச்சேன் சார், குழந்தைங்களுக்கான ஹீரோ நான் அப்படின்னு சொல்லி சுற்றிங்கன்னா அது எந்த குழந்தைங்க மட்டும் கொஞ்சம் காட்டுங்க. எந்த குழந்தையும் வந்து இவனுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. இவனே வந்து ஊர் ஃபுல்லாக சொல்லி கிடக்கலாம் குழந்தைங்களை வந்து எனக்கு பிடிச்சிச்சு, குழந்தைங்களை வந்து என்ன எல்லாருமே வந்து என்னை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லி கிடக்கிறான் எல்லா இடத்துலையுமே. கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ என்னைக்கு நம்ம அதாவது கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்களா அவனுக்கு, அதாவது ஃபேமிலி ஃபேன்ஸு குழந்தைங்களை விட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்களா. அதை கேட்டபடியே கொஞ்சம் நேரம் எனக்கு ஹார்ட் பீட்டே ஷாக் ஆகி டக்குன்னு நினைச்சிங்க. ஏன்னா ஏன்டா டே உனக்காவது கொஞ்சமாவது நியாயமாக இருக்காளா, ஏன்டா அப்படி போய் சொல்லி கிடக்குற, உன்னை எல்லாம் கலாய்க்கிறாங்களா, அது ஒரு கண்ணுக்கு தெரியுதா இல்லையா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதனால தெளிவு இல்லாதெல்லாம் கிடையாதுங்க, செம்ம தெளிவு. நெகட்டிவ் கண்டென்ட் பேசி தான் நம்ம மேலே வரமுடியும் தெளிவாக தெரியும். இவன் பண்ணுறதெல்லாம் எரிச்சலோ அந்த கடுப்பேற்றுற மாதிரி பேசினா மட்டும்தான் நம்ம வந்து நல்லா தெரியுன்றத வெளியில் முன்னாடி பண்ணியிருந்தால அதை சேம் இப்போ திரும்ப பண்ணிக்கலாம். பிக் பாஸ்க்கு போய் என்ன தெரிஞ்சுட்டான்னு பார்த்தோம்னா தெரிந்தலுங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அந்த இளைஞர்கள்லாம் உங்களை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏங்க எவ்வளோ பேர் போய் சொல்கிறாங்க, இளைஞர்கள்லாம் எவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்களா, எவ்வளோ ஃபாலோ பண்ணுறோம், யார் ஃபாலோ பண்ணுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. என்ன இளைஞர்களையும் இவ்வளோ ஃபாலோ பண்ணுறான் அதாவது இவர் வந்து ஹீரோவா நடிச்சா தேட்டர் ஓட யாராவது சொன்னாரா ப்ரொடியூசரு, நீங்கள் வந்து ஹீரோவா நடிச்சிங்கன்னா படம் பிச்சுக்கின்னு ஓடுன்னு சொன்னாங்களா. படம் பிச்சுக்கினாலும் ஓடாது, படத்தை எடுத்து ஓட பிச்சுக்கின்னு ஓடலாம், அவங்ககிட்ட படம் எல்லாம் பிச்சுக்கின்னு ஓடாதுங்க. வாய்ப்பு சாம போய் சொல்லுவாங்களா, அது மாதிரி தொடர்ந்து சொல்லினே இருக்கிறாங்க. படத்துக்கு வாய்ப்பு கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி பேசியெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இவனால யாரும் வச்சு படமா எடுப்பாங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேட்டர் ஆடியன்ஸ் ஜாஸ்தின்றாங்க. ஏங்க இவன் தேட்டர்ல ஒரு படத்தை கூட வந்ததே கிடையாது, தேட்டர் ஆடியன்ஸே உனக்கு அதிகன்றாங்க. இவன் எந்த படத்துல வந்தாலும் தேட்டர்ல போய் ஆளுங்க பார்த்தாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. எந்த படத்தை நடிச்சாங்க சொல்லுங்க, தேட்டர் ஆடியன்ஸே அதிகன்றாங்க. இவனை எங்க போய் பார்த்தாங்கல்ல, பிக் பாஸ் தான் பார்த்தது. அதுக்கு முன்னாடி யூடியூப்ல கொஞ்சம் பேர் பார்த்துருப்பாங்க. தேட்டர் ஆடியன்ஸ் அதிகம்னு சொல்றாங்க. அந்த தேட்டர் ஆடியன்ஸ் இவன் படமே ஒன்று கூட வரல, எங்க போய் படத்தில் தேட்டர் ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்க. தேட்டர்ல போயிட்டு எவ்வளோ பிக் பாஸ் பார்த்துருப்பானோ எனக்கு ரொம்ப அதான் தோணுது. தேட்டர் எவ்வளோ ஒருத்தர் உட்காந்து பிக் பாஸ் பார்த்துருக்கா, அதே எவ்வளோ தேட்டர் ஓனர் பார்த்து ஏங்க உங்களுக்கு நீங்க பாக்குறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தேட்டர்ல உட்காந்து பார்த்து போர் அடிக்குது பிக் பாஸ் பார்த்துருக்காங்க மாதிரி அதே எவ்வளோ ஒருத்தர் வந்து இங்க சொல்லிட்டுக்கிறாங்க. அதான் வந்து தேட்டர் ஆடியன்ஸ் சொல்லிக்கிறாங்க போல. ஹீரோயின் மாதிரி அமைப்புள்ள பெண் உங்களுக்கு அமையணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பிரஸ் மீட்ல கூட கேட்கறாங்க, இவனை உங்களுக்கு எந்த மாதிரியான பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. ஏன்னா இங்க சொன்னா இவனை பொண்ணை பார்த்து தரப்போறாங்க இல்ல சும்மா கேட்கறாங்க. அதுக்கு பரவாயில்ல ஏதோ ஒரு பொண்ணு கெச்சா போதுன்னு சொல்லிட்டு போவாங்க, திருசா மாதிரியே தான் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிறாங்க. டேய் யாரா நீ, யாரு எனக்கு ஒன்றும் புரியல. அதுல வேற திரிஷாவோட நான் சின்ன பையன் சொல்லி சுத்திக்கிறாங்க. என்னோட 10th மார்க் ஷீட்டு
என்னோட ஐடி ப்ரூஃப்லாம் வந்து இப்போ காட்டுறேன். என்னங்க இவன் கையில மார்க் ஷீட்டோட சுத்திக்கிறான் போல. ஐடி ப்ரூஃப் எல்லாம் காட்டுற பாருங்க. 1988 தான் பிறந்தேன், நான் வேணா இப்ப ஐடி ப்ரூஃப் எடுத்து காட்டுவா, 10th மார்க் ஷீட்லாம் வச்சுக்கிறான்றான். எடே 10th மார்க் ஷீட் ஏன்டா இப்ப கையில எடுத்து சுத்திக்கிறான்? எனக்கு ஒன்றும் புரியல. யார் கேட்டாலும் ஐடி ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு ஏதோ ஐடி கார்டு கொடுத்தா பரவாயில்ல, இல்ல இப்ப கூட ஆதார் கார்டு கூட இருக்குது, அதெல்லாம் விட்டு 10th மார்க் ஷீட் கொடுக்குற வேண்டாம் பாருங்கன்னு சொல்லிக்கிறான். அது நிறைய பேருக்கு பிடிக்கும். காலேஜ் கேர்ள்ஸ்க்கோ ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கோ. என்னங்க எப்படி பேசிக்கிறான் அவன்? இவனை எல்லாம் கேர்ள்ஸுக்கும் காலேஜ் பசங்களுக்கெல்லாம் பிடிக்குதுன்னு சொல்லிக்கிறான். அது ஸ்கூல் பசங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கெல்லாம் இவனை பிடிக்குதான். யார் யாருக்கு பிடிக்குது கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பேசி சுத்திக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.